ஜவ்வாதி மலைக்கு சைடில் இருக்கிற சாத்தம்பட்டு அப்படின்ற ஒரு சின்ன ஊருக்கு தான் வந்து நாம் போக போகிறோம். அந்த ஊர் வந்து நல்லா இருக்கு, அது நேச்சுரலான ஊர். வாங்க போய் அங்கே எப்படி இருக்குது, என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சுட்டு வரலாம். இப்போ போக போக ரொம்ப நேச்சுரலாக மரம் எல்லாம் சூப்பராக இருக்குது. பாருங்கள், மூங்கில் மரம் எல்லாம் கூட இருக்குது. இந்த மாதிரி மரம் இப்படி கோவா ரெண்டு சைடும் வந்து ஒரு மேலே ஒரு பிரிட்ஜை கட்டி வச்ச மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஆச்சு. என்னன்னா அமிர்தி இல்லை, அதனால வந்து குரங்குங்க நிறைய வந்துச்சுன்னு சொல்லிட்டு கையில் வந்து மக்காச்சோளம் சாப்பிட்டுட்டு இருந்து அப்படியே தூக்கி போட்டேன். ஜவ்வாதி மலை மலையில் இருக்கு பாருங்க. அவங்க வந்து எங்கள் கூட வந்திருக்காங்க பாருங்க. பாய் கூட காட்டுறேன். நம்ம சேனலுக்கு இருக்காங்க. சரி, இப்போ வாங்க அந்த ஊரில் என்ன இருக்குதுன்னா பார்க்கலாம். இங்கே பாருங்க, மூங்கில் மரம் இருக்கு. இதோ இங்கே மேலே கூட இங்கே நிறைய மூங்கில் மரம் இருக்கு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு 5-6 பாண்டாவை எடுத்துட்டு வந்து இங்கே விட்டுட்டா எல்லா மூங்கிலையும் சாப்பிட்டுட்டே இருக்கும். சரி வாங்க. இப்போ அப்படியே பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது கைஸ் வியூ. இங்கே பாருங்கள், நிறைய மூங்கில் இருக்குது. கொஞ்சம் அப்படியே ரோட் சைடாக விழுந்துருக்கு. ஏதோ இடி அடிச்சிருக்கு போல. இப்போ சூப்பராக அப்படியே இந்த கிளைமேட்க்கு சில்லுன்னு காற்றோட இப்படி போகிறது செம்மையாக இருக்குது கைஸ். நீங்களும் ஒரு நாள் இந்த ஊரில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், நிறைய மரங்களெல்லாம் இருக்குது சுற்றி. இப்போ கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸான இடம். எவ்வளோ அங்கே உள்ள மரம் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே சில்லுன்னு காற்று வந்துச்சு. இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது காற்று. நீங்கள் வந்து இங்கே வரும்போது கொஞ்சம் அப்படி மழை தூரல் போடுற மாதிரி கிளைமேட்க்கு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் guys. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு